Hi friends, welcome to Batfin Cafe. இன்னைக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா. பேக்கரிஸ்லாம் மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னா நீங்கள் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம், அது ஹெல்தி. நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன் மைதா. நெக்ஸ்ட்டு சுகர், அடுத்து வெண்ணிலா எசன்ஸ், வார்மான வாட்டர் எடுத்திருக்கேன். அதிக சூடாக இருக்கக்கூடாது வாட்டர், ஏன்னா ஈஸ்ட் போடும்போது டெட் ஆகிடும். கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பட்டர். உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டருக்கு பதிலாக ஆயில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வேணாம் அப்படின்னா மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாட்டரில் மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணாம் அப்படின்னா டைரெக்டாக மில்க்கே எடுத்துக்கலாம். அதுவும் ஆனால் இந்த மாதிரி வார்மாக தான் இருக்கணும், அதிக சூடு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட் ப்ரெட் பண்ணுறதுக்கு. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்கும். எசன்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த ஏரியாவிலே இருக்கும். சில இடத்துல வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வச்சுருப்பாங்க, சில இடத்துல ட்ரை ஈஸ்ட் தான் இருக்கும், சில இடத்துல ரெண்டுமே வச்சுருப்பாங்க. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ட்ரை ஈஸ்ட்டை வந்து டைரெக்டாக ஃப்ளாரில் போட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு டைரெக்டாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரை ஈஸ்ட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ட்ரை ஈஸ்ட்டை என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்துருக்கோம், ஆர் மில்க் ஏதோ ஒன்று வார்மாக எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து சுகர் போடணும். சுகர் போட்டு ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட்னால் நம்ம மாவெல்லாம் புளிச்சு நுரப்பொங்க வருது பாருங்கள், அது மாதிரி நல்லா நுரப்பொங்க ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃப்ளார் போட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்வோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர். நான் கை வச்சா சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கிட்டு பேலன்ஸ் வச்சுக்கலாம், வேணும்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சுகர். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வார்ம் வாட்டரில் சுகரை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் போட போகிறோம். இதுதான் வந்து முக்கியமானது. நான் வந்து முன்னாடி சொன்னல ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட்டுன்ட்டு, இப்போ நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஸோ நான் இப்போது வார்ம் வாட்டரில் சுகர் போட்டுட்டேன். இப்போ இதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதுவே ட்ரை ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ண சேம் ப்ராசஸ், வாட்டர், சுகர், ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தா ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணி பிசைய போகிறோம். சேம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து நான் மில்க் பவுட்ரு போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வாட்டரில் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டேன். நீங்கள் வந்து பாலில் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டுக்கலாம், மில்க் பவுட்ரு யூஸ் பண்ணலைன்னா. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சால்ட் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அதில் இருக்க ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். சால்ட்டு போடலைன்னா உப்பு இல்லாத மாதிரி ஆகிடும் ப்ரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். பேக்கரிஸில் அதில் தான் ப்ரெட் செய்வாங்க. வேணாம் அப்படின்னா நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அது ரொம்ப ஹெல்தி. சேம் ப்ராசஸ் தான். இப்போ மாவு ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா பிசையணும். நம்ம மாவை எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா பிசையணும். கொஞ்சம் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் வரும், அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் சேர்த்து நல்லா பிசையணும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் டைல்ஸில் தான் இப்போ நான் பிசைய போகிறேன். ஏன்னா நம்ம பவுலில் வச்சு பிசைய முடியாது, நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது. என் சர்ஃபேஸில் கொஞ்சம் நல்லா ஆயில் தடவிக்கிட்டு நான் இப்போ பிசைஞ்சிற மாதிரி நல்லா பிசையணும். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 10 minutes ஆகுது நம்ம இதே மாதிரி வந்து பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா எலாஸ்டிக்காக சாஃப்டாகி கிடைக்கும். ஸோ நல்லா நம்ம இப்போ இதே மாதிரி ஒரு 10 minutesக்கு பிசைய போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பிசைஞ்சிட்டு மாவை இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். எலாஸ்டிக்காக வரணும். வரலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு பிசைங்க. நல்லா இழுத்து பாருங்கள். ஓரளவுக்கு நம்மளது வந்து நல்லா எலாஸ்டிக்காக வந்துருச்சு. நான் 10 minutesக்கு மேலே தான் பிசைஞ்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பவுலில் வச்சு மேலே லைட்டாக ஆயில் தடவி நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சுருந்தா நல்லா வந்து இப்போ இருக்கிற மாவை விட நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும், இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்திருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டு போட்டு மேலே வெயிட் வச்சு மூடி வச்சுருவேன். 1.5 hours கழித்து பார்ப்போம். 1.5 hours ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட் எடுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ ஃப்ளஃபியாக மாவு ஃபுல்லாக டபுளாகி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம இதை ரொம்பலாம் பிசையக்கூடாது. சும்மா லைட்டாக மட்டும் நம்ம பிசைஞ்சு பிரெட் டின்னில் வைக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதான் பிரெட் டின்னு. இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து நம்ம அதை ரோல் பண்ணணும். சப்பாத்தி கட்டையில் நல்லா வந்து அதை ரோல் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக அதை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஏன்னா நம்ம கேப் விட்டு பண்ணிட்டோம்னா ப்ரெட்டு வந்து நல்லா கேப்பாக வந்துடும். ஸோ நல்லா டைட்டாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். சைட்லேயும் கார்னர்லேயும் நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ப்ரெட் டின்னில் வச்சிடலாம். சில பேர்கிட்ட ப்ரெட் டின் இருக்காதுல்ல, ஸோ அதனால தான் நான் ரவுண்டு பண்ணும் வந்து செஞ்சு காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் பண்ணுறேன். அவன் இல்லாதவங்களுக்கு இன்னொரு நாள் நான் தனியாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்தளவுக்கு மட்டும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்தால் போதும். ஃபுல்லாக வரக்கூடாது. 4 கார்னர்லேயும் ஃபில் ஆகிற மாதிரி அமுக்கி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு மாவை 2 பார்ட்டாக எடுத்து வச்சோம்ல, பேலன்ஸ் வந்து நான் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாவை வந்து 4 பார்ட்டாக வந்து சேம் சைஸில் வந்து நம்ம பிரிச்சுக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து நான் வந்து இந்த ஸ்கொயர் டின்னில் தான் இப்போ 4 பண்ணி வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது கீழே வச்சு இந்த மாதிரி கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா வந்து அது இந்த மாதிரி சுற்றணும். சுற்றினீங்க நல்லா வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்க போகிறோம். பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இம்ப்ரூவ் ஆகும்போது எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 hour நம்ம அது ரெண்டையுமே மூடி வைக்க போகிறோம். மறுபடியும் கொஞ்சம் ஹைட்டாக இம்ப்ரூவ் ஆகணும். 2 தடவை ப்ரெட்டு இம்ப்ரூவ் ஆகணும். அப்படின்னா தான் நல்லா வரும். ஸோ நான் அவனை வந்து 10 minutes வந்து 180 degree Celsiusல ப்ரீ ஹீட் போட்டுக்கிட்டேன்.
10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. ஃபுல்லாக வந்துருச்சு. இதுவும் நல்லா பெருசாக ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இப்போது லைட்டாக மில்க் வந்து தடவிக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரும்ல, அதுக்காக ட்ரை ஆகாமல் பேக் ஆகிறதுக்காக. நான் இப்போ வந்து மில்க் லைட்டாக மேலே தடவிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்துக்கும் வந்து தடவிட்டேன். இப்போ அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சு ஸோ இப்போ வந்து நான் ஊட்டி வச்சு வந்து டெம்பரேச்சர் சேம் 180 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ்க்கு. இப்போ பண்ணை வந்து நான் 20 மினிட்ஸில் எடுத்துட்டேன். ஏன்னா இது அவ்வளோ நேரம் நம்ம வந்து பேக் பண்ணக்கூடாது. இது இப்போ 40 மினிட்ஸ் கழிச்சாயிடுச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை கூலாக விடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ கூல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பன்னு. ப்ரெட்டும் வந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஃப்பில் தான் கட் பண்ண முடியும். மெதுவாக கட் பண்ணுங்கள், கூலாக விட்டு கட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ப்ரெட் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.